முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் போக்குவரத்து துறையில் எண்ணற்ற சாதனைகளை படைத்து பல்வேறு புதிய வழித்தடங்களை ஏற்படுத்தியும் ஆயிரக்கணக்கான புதிய பேருந்துகளை இயக்கியும் வரலாறு படைத்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் போக்குவரத்து துறைக்கு பொற்காலம் என்றே கூறலாம். போக்குவரத்து துறையில் நிறைவேற்றப்பட்டுள்ள சாதனை திட்டங்களை இப்போது பார்க்கலாம். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் தமிழகம் பல்வேறு துறைகளில் பின்னடைவை சந்தித்திருந்ததைப் போலவே போக்குவரத்து துறையும் நிர்வாகச் சீர்கேடு அடைந்து இருந்த நிலையை ஆட்சிக்கு வந்த ஓரிரு மாதங்களிலேயே பொதுமக்களுக்கு பயனுள்ள துறையாக மாற்றிய பெருமை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவையே சேரும். கடந்த 5 ஆண்டுகளில் ஸ்மால் பஸ் எனப்படும் சிற்றுந்துகள் இயக்கம் உட்பட சென்னையில் 70 புதிய வழித்தடங்களும் மாநிலம் முழுவதும் 1510 புதிய வழித்தடங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. அண்மையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த புதிய பேருந்துகளையும் சேர்த்து 2011ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டுகளில் மொத்தம் 7325 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. இங்கே நிறைய புது பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே எல்லா ஃபெஸ்டிவல் டைம்ஸும் எங்களுக்கு இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. 24 ஹவர்ஸும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஊருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஊருக்கு போயிட்டு வருவோம். ஸோ சிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், நான் மோனிஷா. நான் வெள்ளூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ வெள்ளூர் போகிறதுக்காக இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன். சிஎம் அம்மா நிறைய பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்க. நான் அதை பார்த்துட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது சென்னையிலேருந்து நான் வெள்ளூர் போக போகிறேன். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு போகவும் ஈஸியாக இருக்குது. ஆஸ் உமனாக நான் ட்ராவல் பண்ண எந்த பயம் இல்லாமல் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ சிஎம் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சிஎம் மேம். அடிக்கடி சென்னையிலேருந்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஊட்டியெல்லாம் அடிக்கடி போக வேண்டியிருக்கும். இப்போ மேடம் புதுசாக ஒரு பஸ்ஸஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எனி டைம் 24 ஹவர்ஸ் பஸ் சர்வீஸ் இருக்கிறதுனால எனி டைம் நான் வர முடியும், எனி டைம் போக முடியும். ஐம் அ பிஸ்னஸ் மேன். அதனால் எனக்கு இந்த சர்வீசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த மேடம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கூடுதல் போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மகளிர் மற்றும் சிறுவர்களுக்காக இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கை 250ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக ஏறி இறங்க 10 சிறப்பு வடிவமைப்பு பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டு சிறப்பாக இயங்கி வருகின்றன. நீண்ட தூரம் செல்லும் பயணிகளின் வசதிக்காக ஸ்ரீரங்கம் சென்னை வழித்தடத்தில் உணவு வசதியுடன் கூடிய 2 பேருந்துகள் தொடங்கப்பட்டு அவற்றுக்கு பயணிகளிடையே மிகச் சிறப்பான வரவேற்பு கிடைத்துள்ளது. தவிர சுமார் 49 கோடி ரூபாய் செலவில் 717 பழைய பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றன. மருத்துவ வசதிகள் ஒவ்வொரு ஆண்டும் 40 வயது அடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை, முழு உடல் சிகிச்சை அம்மா உடனே கொடுக்குறாங்க. அது தொழிலாளர்களுக்கு என்ன பாதிப்போ அதுக்கு வேண்டிய சிகிச்சை கொடுக்கும்போது அவங்களுக்கு விடுப்பும் கொடுக்குறாங்க. ஒரு தொழிலாளிக்கு 8 மணி நேரம் என்பதை முழுமையான முறையில் நல்ல முறையில் ஓய்வறைகள் தேவை என்பதை உணர்ந்து தொழிலாளர்களுக்கு அந்தந்த டர்மஸ்களுக்கு ஓய்வறையை தேவை என்றது கருத்தில் கொண்டார்கள். ஐ டெஸ்ட், அதாவது முகாம்கள் ஒவ்வொரு பணிமனையிலும் முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல சகாப்தத்தை ஏற்படுத்தி வருங்காலத்தில் தொழிலாளர்களுக்கு எந்தவித இன்னல்கள் ஏற்படாத வண்ணம் அருமையான ஒரு பாதையை வகுத்து கொடுத்து தொழிலாளர்களையும் பயணிகளுக்கும் நேரடி இயக்கத்தை ஏற்பாடு பண்ணி அந்த நிலைமையில் எங்களுக்கு ஒரு தொழிலாளர்களுக்கு எந்த தொய்வும் ஏற்படாத வண்ணம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நன்கு தொழிலாளர்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய பணிமனையில் ஓட்டுநர் ஓய்வறை, நடத்துனர் ஓய்வறை அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய பேருந்துகள் தற்போது அம்மா வழங்கியுள்ளார்கள். பேருந்துகள் நல்ல முறையில் இயக்கப்பட்டு வருகிறது. பேருந்து எங்கும் தங்கு தடையின்றி நில்லாமல் தொழில்நுட்ப பணியாளர் வைத்து உடனுக்குடன் சரி செய்யப்படுகிறது. அனைத்து தொழிலாளர்களுக்கும் மதிய உணவு சரியாக வழங்கப்பட்டு வருகிறது. எங்கள் அம்மா மீண்டும் போக்குவரத்து தொழிலாளர்களின் சார்பில் 234 தொகுதிகளிலும் வென்றெடுக்க நாங்கள் மாநகர போக்குவரத்தின் சார்பாகவும் முழு முயற்சியுடன் உழைத்து வெற்றி பெற செய்வோம். போக்குவரத்து துறையில் ஏல முறையை வெளிப்படையாக மேற்கொள்ளும் வகையில் கழிவு செய்யப்பட்ட பேருந்துகள் மற்றும் உதிரி பாகங்களை மின்னணு முறையில் ஏலம் விடும் முறை அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் சுமார் 31 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில்
புவி இருப்பிட முறை வசதி கொண்ட கையடக்க மின்னணு பயணச்சீட்டு கருவிகள் அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தொழில்துறையில் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக உருவெடுக்க செய்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொழில்துறை வளர்ச்சிக்கு இன்றியமையாத போக்குவரத்து துறையை மேம்படுத்தி அத்துறையில் பொற்காலத்தை உருவாக்கியுள்ளார் என்றே கூற வேண்டும்.